நம்ம பையனே டூருக்கு போகணுன்றான். டேய் அப்பாடா உன்னை எவ்வளோ அன்பாக பார்த்துக்கிற, அதெல்லாம் இது டூருக்கு காசு கொடுங்க. ஒய்ஃபே திடீர்னு சொல்கிறா, வர வர என் மேலே உங்களுக்கு அன்பே குறைஞ்சிச்சின்னு பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா சில வாட்டி கண்டுபிடிச்சிருவாங்க சார் அவங்க மூஞ்சி வச்சு, இவ எப்படி கண்டுபிடிச்சான்னு. எப்படின்னு இல்லை எனக்கு நெக்லஸ் வாங்கி தரேன் நீங்களே இன்னும் தரலன்னு. அப்போது அன்பு, கணவன் மனைவி அன்பு என்பது கூட பணத்தை பிரதானமாக வைத்து கொண்டு தான் இன்றைக்கு வாழ்க்கை நடக்கப்படுகிறது என்று சொன்னால் பணம் இருந்தால் இன்பம் வரும். சார் 1947 நமக்கு சுதந்திரம் வந்தது. 1950 குடியரசானோம், இந்திய அரசியலமைப்பு சட்டம். அன்னிலேருந்து சட்டம்லாம் வந்துச்சு. திடீர்னு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் திடீர்னு ஒரு அரசாணை விட்டாங்க. என்னென்னா, கணவர்கள் மனைவியை துன்புறுத்தினால் மனைவிமார்கள் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், வன்கொடுமை இல்லைன்னா சரியானா வன்கொடுமைன்னு. அந்த ஜீவோ பாஸ் பண்ணிங்க. அடுத்த நாள் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரையும் போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாக க்யூ நிற்கிது. எல்லாம் போய் எங்கள் வீட்டுக்கார வந்துடுச்சுல சட்டம் வந்துடுச்சுன்னு. ஆனால் நான் ஒன்று கேட்குறேன், 1950 இன்னைய வரையும் எந்த பெண்ணாவது போய் இவ்வளோ நாள் இந்த பெண்கள், குடும்ப பெண்கள் போய் எங்கள் மாமியார் என்ன தொல்லை பண்ணுறாங்க, எங்கள் மாமனார் தொல்லை பண்ணுறாரு, புருஷன் அடிக்கிறாரு, எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கல்ல. ஏதாவது ஒரு பெண் இந்தியாவில் எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லையாவது போய் என்னுடைய கணவர் வருமானத்துக்கு அதிகமாக சம்பாதிக்கிறார், அவர் மீது நடவடிக்கை எடுங்கள்னு எந்த பெண்ணாவது கேட்டிருக்கா? இல்லை. ஏன் வாங்க சொல்கிறதே அவங்க தான். உங்களுக்கு ஒன்றும் தெரியல, எதிர் வீட்டுக்கார் பாருங்கன்றா ஆரம்பமே. அவரும் தானே கிளர்க்கு, நீ என் தானே கிளர்க்கு, நீ வேஸ்ட்டு அப்படின்றா. ஆக எதுவாக இருந்தாலும் தேவை சார். மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க பணம் இல்லைனா. மனுஷனாவே மரியாதை கிடையாது பணம் இல்லைனா. ஒரு வீட்டில் காலிங் பெல் அடிக்குது, ஒரு பெரியவர் போய் கதவு திறக்கிறார், ரிட்டையர்டு பர்சன் வீட்டில் இருக்கிறாரு, கதவு திறக்கிறாரு. வந்தது ஒரு பையன், வீட்டில் யாரும் இல்லை அப்படின்றான். அப்போ கதவு திறந்தவர் அந்த பையன் கேபிள் டிவி துட்டு வாங்க வந்த பையன். இவரை மனுஷனாவே மதிக்கலை. அவனை பொறுத்தளவுக்கு மனிதர்கள் என்பவர்கள் அவனுக்கு யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்க தான். வீட்டில் யாரும் இல்லைன்னு அந்த பெரியவரை கேட்குறாங்க. உண்மைதான், உண்மைதான். ஒரு பெரியவரை அவங்க பையன் கூட்டிகிட்டு வரான், முட்டு வலி, டாக்டர் சொல்கிறாரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் போடும் போல் இருக்குன்றாரு. பையன் கேட்குறான், செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கவான்னு. எல்லாருமே கேட்குறது தான். அந்த மருமகன் சொல்லி, இப்போ என்ன நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு ஒலிம்பிக்கில் ஃபுட்பால் ஆட போகிறாரு உடு அப்படின்னு. ஆக மனுஷங்களுக்கு மரியாதையே பணம் தான். நான் ஒன்று சொல்லுகிறேன் பெரியோர்களே, 50,000 ரூபாய் பென்ஷன் வாங்குகிற எந்த முதியோரையும் யாரும் முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதில்லை. அதான் உண்மை. ஆக உங்கள் கையில் பணம் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும். பிறப்பு இறப்பு கூட பணத்தை பொறுத்து தான் ஆகிவிட்டது. ஒரு பணக்காரன் இறந்துட்டா எல்லாம் அவர் போயிட்டாரப்பா, எவ்வளோ இருந்த ஆள வேண்டியவர் போயிட்டாரப்பா பாவம். ஒரு ஏழை செத்தா நல்ல காலம் போயிட்டான் இருந்த கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு. அப்போ உயிர்களும் மரணமும் கூட வித்தியாசம். பொண்ணை வச்சிருக்கிறவன் நீங்கள் இண்டு பேப்பர் எடுத்து பாருங்க, நல்ல குணமுள்ள நேர்மையான பையன் தேவைன்னு யாராவது போட்டானா? மாப்பிள்ளை எப்படி வேணும்னு போடுறான் பொண்ணு வீட்டுக்காரன், வெல் செட்டில்டு எல்லாமே வெல் செட்டில். அப்படின்னா நல்ல வேலை நல்ல பணம், வெல் செட்டில். அதனால தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி செட்டில் ஆனவங்க கூட போடுறான் அப்ளிகேஷன். டாய் நீ என்ன கேட்ட? வெல் செட்டில். நான் ஏற்கனவே வெல் செட்டில்டுனா அதான் சார். பையனுக்கு அப்பா பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட சொல்கிறான், வெறும் கிளர்க்குன்னு நினச்சிடாதீங்க, ஆர்டிஓ ஆஃபீஸில் கிளர்க்கு, வெறும் கிளர்க்குன்னு நினச்சிடாதீங்க, தாசில்தார் ஆஃபீஸில் கிளர்க்கு. அப்படின்னா அர்த்தம் மேல் வரும்படி வரும்னு. அதை குவாலிஃபிகேஷனாகவே மாற்றிட்டானுங்க. வெறும் பிஏஎம்ஏ இல்லை, அதெல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷனு. அப்போது எது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது, எது நமக்கு இன்பத்தை தருகிறது? பொருள். மாமியார் வீடாக இருந்தால் கூட நம்ம நல்ல வெல் செட்டில் உண்மையிலேயே நல்ல பணம் இருந்தால் தான் நம்மளுக்கு மரியாதை இருக்கும். சார் எனக்கு நான் இங்கே பட்டிமன்றம் பேசின்னு சுற்றின்னு இருக்கேன். என் ஒய்ஃபுக்கு ஒரு தங்க, அவங்க கல்யாணம் ஆகி அந்த பையன் என் சகலை இதில் இருக்கார், துபாய். நான் வாரம்
ஒரு ஸ்வீட் பாக்கெட் வாங்கிட்டு போய் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போய் மாமியார் மாமனாரும் பார்த்துட்டு, அவங்களுக்கு வேறு குழந்தை இல்லை, அவங்கள பார்த்துட்டு வருவோம் நானும் என் ஒய்ஃபும். இந்த துபாய் மாப்பிள்ள இருக்கார்ல, அவர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவார். அவர் துபாயில் பில்டிங் கான்ட்ராக்டுன்னு வடிவேல் கணக்கில் சொல்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல, சொல்கிறார். சார் அந்த ஆள் வருஷத்துக்கு ஒரு வாரம் வராரு சார். அவர் எடுத்துன்னு வர சென்ட்டுக்கும் டைகர் பாம் தைலத்துக்கும் என்ன மரியாதைன்றீங்க? நம்ம வாரம் வாரம் போகிறோம். அன்றைக்கி போனால் அந்த ஆள் வந்திருக்காரு. சரி போய் பார்த்தா எங்கள் மாமியார் ஓடி வந்து என்கிட்ட, மாப்பிள்ள கோச்சிக்காமல் போய் மாவு பேக்கெட் வாங்கிட்டு வாங்கன்னு. எனக்கு பயங்கர கோபம். நான் யார்? என்னை பற்றி வரவேற்புரிய ஒரு 3 நிமிஷம் சொல்கிறாங்க, நீ மாவு பேக்கெட் வாங்கிட்டு சொல்லுதேன்னு முறைச்சேன். ஒன்றும் வேலைக்கு ஆகலை. என் ஒய்ஃப் அங்கேருந்து முறைக்கிறா, போடா ஒன்று. போயிட்டு வந்துட்டு சொன்னேன் என் ஒய்ஃபுக்கிட்ட, ஒரு மரியாதை இல்லையா, நானும் இந்த வீட்டு மாப்பிள்ளை இல்லையான்னு. எங்கள் மாமியார் சொல்லியிருக்காங்க, அவர் வராதவர் வந்திருக்காரு, இவர் வார வாரம் வர்றவருன்னு. அப்போது மரியாதை என்பது மனிதனுக்கு இல்லை என்ற ஒரு நிலை, சூழ்நிலை உருவாகிவிட்டது. அதான் உண்மை.